இந்தியன் 2 பெரிய பட்ஜெட் கொண்ட ஒரு படம். சங்கர் அண்ட் கமலஹாசன், உலகநாயகன் கமலஹாசன் அவங்க நடிச்ச ஒரு பிரம்மாண்டமான படம். இந்த படம் அனிருத் எல்லாம் இசையமைச்சு இதோட ஆடியோ லான்ச் எல்லாம் பயங்கர பிரம்மாண்டமா நடந்து அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் ட்ரீஸ் எல்லாம் வந்துச்சு. இந்த இந்தியன் 2 சில பேர் நல்லா இருக்குங்கிறாங்க, சில பேர் நல்லா இல்லைங்கிறாங்க. உண்மையா இந்தியன் 2 எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் ஒரு உண்மையான ரிவ்யூவை இதுல நம்ம பார்க்க போறோம். இந்தியன் 2ல யார் யார் நடிச்சிருக்க அப்படின்னா, நமக்கு உலகநாயகன் கமலஹாசன் நடிச்சிருக்காங்க, சித்தார்த் நடிச்சிருக்காரு, ராகுல் பிரீத் சிங் நடிச்சிருக்காங்க, எஸ்.ஜே. சூர்யா, பாபி சிம்ஹா, விவேக், பிரியா பவானி சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே, சமுத்திரக்கன்னி இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல எப்போதும் போல ஒரு வேலைவாய்ப்பு தேடுற ஒருத்தவங்க அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி கொண்டு போறாங்க. அந்த பாதிப்புக்கு காரணம் லஞ்சம் அப்படிங்கிற மாதிரி போகுது. இதுல சித்தார்த் ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு. அந்த யூடியூப் சேனல்ல மக்களுக்கு ஏற்படுற ஒவ்வொரு விஷயங்களையும் கார்ட்டூன் வழியா அதை வெளிப்படுத்தி மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துற மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அந்த யூடியூப் சேனல் வச்சுட்டு அவர் நடத்திட்டு இருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர், அதுல தான் பிரியா பவானி சங்கர் அவங்க கூட இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த யூடியூப் சேனலை நடத்துறாங்க. அவங்க வீட்டுல நடக்கிற விஷயங்கள், அவங்க சுத்தி நடக்கிற விஷயங்கள், இந்த விஷயங்கள்லாம் வச்சு அவங்க அந்த சேனல்ல எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல அந்த யூடியூப் சேனல்ல நடத்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அவங்க ஒரு இடத்துக்கு போறப்ப அங்க வேலை வாய்ப்புக்காக ஒரு பெண்ணு லஞ்சம் கேட்கறதுனால தற்கொலை செஞ்சுக்கிறத சாட்சி வருது. இதுக்கு சித்தார்த் போராட்டம் நடத்துறாரு. அப்ப போலீஸ் எல்லாரும் போராட்டம் நடத்துறதுக்கு இவங்க எல்லாம் இருந்து மக்களுக்கு எழுச்சி உண்டாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தை அடிச்சு கொண்டு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில வந்தோடனே, நம்ம நல்லது கேட்க போய் ஏன் இப்படி பண்ணாங்க, இதுக்கு நம்ம கண்டிப்பா இந்தியன் தாத்தா திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் ஃபுல்லா பரப்பி விடுறாங்க. உலகம் முழுக்க அந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகுது. ட்ரெண்ட் ஆகுதுனால அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதே மாதிரி காளிதாஸ் ஜெயராம் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. எங்க இருக்காரு இந்தியன் தாத்தாவா, அவர் எப்படி வர சொல்றது அப்படிங்கிற மாதிரி அவரோட ஹெல்ப்போட திருப்பி இந்தியாவுக்கு வர்றாங்க. அவங்க வர்றத பாபி சிம்ஹா தான் இதுல போலீஸா இருக்காரு. அவரோட அப்பா நம்ம பார்ட் 1ல பார்த்தவர் தான் போலீஸா இருந்தார். இப்ப அவரோட பையனா பாபி சிம்ஹா இந்த படத்துல இதுல எப்படியாவது நான் கமலை பிடிச்சேன், அவன் இதனோட கொள்கை அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்காரு. அவர் என்னென்ன வேலையெல்லாம் பண்றாரு, இதுல இந்தியன் தாத்தா நான் மாட்டிக்கிட்டாங்களா இல்லையா, அவரோட இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல இந்தியன் 1 பார்த்தவங்களுக்கு இன்னும் அது ரிலேட்டடா புரிஞ்சுக்கும். இந்தியன் 2 பாக்குறவங்க இதுல என்ன சொல்ல வர்றாங்க, எல்லாரும் ஊழல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தான் இதுல கருவா இருக்கு. பணம் வீட்டுக்குள்ளே தான் எல்லா இடத்துக்கும் போகுது. நம்ம முதல்ல ஒழுங்கா இருக்கணும், சுத்தி இருக்கிறவங்களை பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வெவ்வேறு விதமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நடக்கிற ஊழலும், அரசியல்வாதிகள் பண்ற விஷயங்களும் ஒவ்வொரு இடத்துலயும் கொண்டு போய் காசு எப்படி தேவையில்லாமல் ஒரு இடத்துல போகுது. இதுல எஸ்.ஜே. சூர்யா ஒரு இடத்துல வராங்க. அது என்னவா வில்லனா வராங்க அப்படிங்கிறது தேர்ட் பார்ட்ல தான் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். இதுல சித்தார்த்தோட ரோல் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. அவர் வீட்டுல அப்ப சுயமா நம்ம சுத்தி இருக்கிறவங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும் அப்படின்னு கமல் சொல்றப்ப தன் வீட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிறத பாக்குறாங்க. சித்தார்த்துக்கு ஜோடியா இதுல ராகுல் பிரீத் சிங் நடிச்சிருக்காங்க. அவங்க இதெல்லாம் மாறவே மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு அண்ணன் இருக்காங்க. அவங்க பணத்தை கொடுத்துதான் டாக்டர் ஆகுறாங்க. கூகுளை பார்த்துதான் ஆபரேஷனே பண்ற நிலைமை இருக்கு. காசு கொடுத்து அவங்க எதுனாலும் பண்றாங்க. இது சரியா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு கோணத்திலயுமே ஒவ்வொரு இடத்துலயும் பணம் எப்படி விளையாண்டுட்டு இருக்கு, பணம் மக்களை எப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சங்கர் அவங்களோட வாணியில சொல்லியிருக்காரு. இதுல ஒவ்வொரு ஆளும் நம்ம ரிலேட்டடா பேப்பர்ல எல்லாத்துலயும் பாக்குற பெரிய பெரிய ஆளுங்கள் அவங்க எல்லாம் என்னென்ன பண்றாங்க, அவங்க பணத்தை வச்சுட்டு மக்களை எப்படி ஏமாத்துறாங்க, இடம் எப்படி ரிஜிஸ்டர் பண்றப்ப எப்படி பணம் பண்றாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்குள்ளேயும் நடக்கிற விஷயத்த ரொம்பவே அழகா நேர்த்தியா கொண்டு போயிருக்காங்க. ஆனா இதுல ஒரு டிராபேக் என்ன அப்படி இருக்குன்னா, இதுல முன்னாடி பார்ட் 1ல பார்க்காதவங்களுக்கு இது சரியா புரியுமா, 28 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறதுனால இதுல யங் கமலே நம்ம பார்க்க முடியல. அது கூட இதுல டிராபேக்கா இருக்கலாம். ஃபுல்லாவே சித்தார்த்தோட மெயின் ரொம்பவே ஃபேமிலி ஓரியன்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டா போற மாதிரி இருக்க படங்கிறதுனாலயா, இல்ல எல்லாருக்கும் இது சுத்தி சுத்தி பழைய கமலை நம்ம பார்க்க முடியலையே, அதுல இருக்கிற சில காமெடிகள் அப்படிங்கிறது ரொம்ப காமெடியா இல்லாம கொஞ்சம் சீரியஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனாலயா, இல்ல ஒரு சில பேருக்கு இந்த காமெடி பத்தலையா, மனோபாலா எல்லாம் இருந்தாலும் இன்னும் விவேக் அவங்கள நல்லாவே ஏஐல பண்ணிருக்காங்க. அவர் வர்ற நேரங்கள் எல்லாருமே காமெடின்னு இருந்தாலும் அந்த படத்தை ரொம்ப கொஞ்சம்
அதிகமான சீரியஸா இருக்கிறதுனால நம்ம உள்ள இருக்கிற சுய கட்டுப்பாடு முக்கியம் அப்படிங்கிற சொல்ற விஷயம் நிறைய பேருக்கு ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல. அதனால நிறைய பேர் வந்து அதை ஒத்துக்க மாட்டேன். நம்ம தவற முதல்ல திருத்திக்கிட்டாதான் வந்து நம்ம நாட்டை திருத்த முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த படத்துல சொல்ல பார்த்துருக்காங்க. அதனால ரொம்ப கொஞ்சம் சீரியஸாவே போயிட்டே இருக்கிறதுனாலயோ இளமையான கமலை பார்க்கவே முடியாதனால கூட இந்த படத்தை வந்து நிறைய பேர் வந்து நல்லா இல்ல அப்படிங்கிறதவே சொல்றாங்க. மியூசிக் வந்து அனிருத் வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக் மாதிரி ரொம்பவே அதிகமா நமக்கு இம்பாக்ட் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த இந்தியன் 2ல வந்து மியூசிக் அவர் பயங்கரமா எப்போதும் போல எல்லாத்துலயும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காரு. பட் அது வந்து இன்னும் மனசுல பதியாத ஒரு பாடலா இருக்கிறதுனால கூட இதுக்கு டிராபேக்கா இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாங்க, என்ன அப்படின்னா நம்ம சுய கட்டுப்பாடோட நம்ம வந்து நம்ம சரியா இருந்தோம், நம்ம சுத்தி இருக்கிறவங்க சரியா இருந்தா நாடு சரியா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம திருத்திக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த படத்துல வலியுறுத்துறாங்க. மேலும் அது எப்படி எப்படிலாம் சொல்றாங்க, தங்கத்தை வந்து கொட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தங்கம்னா அது கண்ணில் நம்ம நிஜமாவே தங்கத்தை பாக்குற மாதிரி செட்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு கிராபிக்ஸ்ல வர அந்த ஆமையா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயம் எது வந்து கிராபிக்ஸ் எது வந்து ரியல்னு தெரியாத அளவுக்கு அட்டகாசமான ஒர்க்கு. சங்கரோட அந்த பணத்தை வந்து கொட்டி இவர் வாரி இறைச்சிருக்காரு. ரொம்ப வருடம் கழிச்சு வந்த படம், ரொம்பவே கான்செப்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எதனால ஆடியன்ஸ் வந்து இதை இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இது நாங்க இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்றப்ப இதை பார்க்க முடியாம சில விஷயங்கள் இதுல நடந்தது. அது என்ன விஷயங்கள் அப்படின்னா, நம்ம ஆன்லைன்ல புக் பண்றதுனாலும் புக் பண்ண முடியாம இருந்தது. அப்புறம் நேரா போய் புக் பண்ண போறப்ப அங்க வந்து யாருமே அதிகமா இல்லாம புக் பண்றதுக்கே 2-3 தடவை போய் புக் பண்ணி எப்படியாவது அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் ட்ரை பண்ணி பாக்குற மாதிரி. எதனால இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து குறைச்சிருந்துச்சா, இத்தனைக்கு சன் பிக்சர்ஸோட தான், ஆனா அட்வர்டைஸ்மெண்ட் ரீச் ஆகலையா, இல்ல அவங்க வரவிடாம மக்களை வந்து தடுக்கிறாங்களா, அவங்களோட ஊழல்லாம் வெளியில சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா ஓவரால் அந்த படத்துக்கு போக விடாம நிறைய விஷயங்கள் நடந்தது. பார்க்கலாம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்பவே கம்மியாகி மக்கள் மத்தியில ரொம்ப ரீச் குறைவா இருந்தது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் இந்த படம் டிராபேக்கு. ஓவராலா இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம சுய கட்டுப்பாடோட நம்ம வந்து கரெக்டா இருந்தோம் அப்படின்னா நாடு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்றாங்க. இது மாதிரி நிறைய வேற வேற புது படத்தோடைய ரிவ்யூ எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். இணைந்திருங்கள்.